Hello, friends. Good morning. I'm Taslim. Okay, we'll continue the prologue to Canterbury Tales characters. First, we move to the character Monk. After the four characters, நம்ம Monk வந்திருக்கோம். Monk again is the person who should அவர் யாருன்னா கிளர்ஜிமேனில் ரிலேட்டடாக இருக்க வேண்டிய ஒரு பர்சன். ஐ மீன் சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, ஃபாதர் அவங்களாம் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாங்க் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நாட் லைக் காடு ரிலீஜியஸ் அதில் எதுவுமே அவ்வளோ ரிலேட்டடாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், இவர் எந்த விதத்துலையுமே சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டவராகவே இல்லை. அப்புறம் அவரை பூட்ஸை நரேட் பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த பூட்ஸ் வந்து ஹண்டிங் ஷூஸ் தான், ஹண்டிங் பூட்ஸ் மாதிரி தான் ஃபிக்ஸ்டாக இருக்குது. நாட் லைக் ரிலீஜியஸ் பர்சன். அண்ட் ஒன் மோர் திங், அவர் வந்து எப்போவுமே ஹார்ஸ் ரைடிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவார். என்ஜாயிங் ஹார்ஸ் ரைடிங், அந்த ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றது ஒன்று, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறது. இந்த ரெண்டு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் தென் ஹி வோர்ஸ் பூட்ஸ், ஹண்டிங் பூட்ஸ் அண்ட் ஃபர் லாங். அண்ட் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப லாங் ட்ரெஸ்ஸாக ஃபர்லாம் வச்சு ரொம்ப கொஞ்சம் the person who wants to be shown him as a luxurious person, like அந்த மாதிரி, not like a simple person. அண்ட் அவருக்கு எப்போவுமே எதுக்காக ரொம்ப ஆசைப்படுவாருன்னா, இந்த இன்னில், ஹோட்டல்ஸில், டெவன் இன்னில் இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்குது. நாட் டு பி இன் சர்ச். கம்பேர்ட் டு சர்ச், ஹி ஜஸ்ட் வாண்ட் டு பி ரிலாக்ஸ்டு. எப்போவுமே குடிச்சிட்டு, அந்த ஒயின்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக அந்த ஹோட்டல்ஸில், இன்ஸில் இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தேன் டு பி இன் த சர்ச். அப்புறம் இவருக்கு எந்த குவாலிட்டி நிறைய இருந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னா, கிளட்டனி. தட்ஸ் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன், பேட் குவாலிட்டி ஆக்சுவலி. ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்க, த பர்சன் ஹூ இஸ் ஃபாண்ட் ஆஃப் ஈட்டிங். ஓகேவா, நிறைய யார் சாப்பிடுவாங்களோ அவங்கள தான் காட்டுவாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப சாப்பிட்றது தான் பிடிச்சிருந்துச்சு. அதனாலே சாசர் வந்து இவருக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாரு. அதாவது ஹீ இஸ் லைக் அ பிக் ஃபேட் ஸ்வான்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மென்ஷன் இயர் பிக் ஃபேட் ஸ்வான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் ஹீ இஸ் ஜஸ்ட் கேர்ஸ் லிட்டில் ஃபார் ரூல்ஸ். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பீயிங் எஸ் அ மாங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணும், அதில் எதுவுமே ஃபாலோ பண்ணல அவர் அப்படின்றத வச்சு இவரோட கேரக்டரை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த கேரக்டர் ஃப்ரையர். ஃப்ரையர் அகெயின் ஈ ஆல்சோ அ பர்சன் ஹூ பிலாங் டு சர்ச். ஆனால் இவருமே அந்த மாதிரி இருக்க மாட்டார். ஓகேவா, என்ன பேசிக் அப்படின்னா, சாசரோட பீரியடில் அந்த சர்ச்சு, அந்த மாங்க் சரி, ஃப்ரையர் சரி, இல்லைன்னா அந்த தோஸ் ஹூ ஆர் ரிலேட்டட் டு சர்ச், ப்ரையரஸு, பார்ட்னர், எல்லாருமே அந்த கரப்ஷனாக நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. மொனாஸ்ட்ரின்ற பேரில் நிறைய கரப்ஷன். காமன் பீப்புளுக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லாததுனால அவங்க என்ன சொன்னாலும் தே வில் சப்போர்ட் அண்ட் தேல் அக்செப்ட் வாட் எவர் தே செட். அதனால தான் இந்த இந்த மாதிரி ரொம்ப ஒரு கரப்ஷன், ரொம்ப தப்புகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து அழகாக கிரிட்டிசைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு நம்ம சாசர் அவரோட ஒர்க்ஸில். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம சாசர் வந்து இந்த ஒர்க்கை வந்து 1387 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு கரெக்டாக எழுதுறதுக்கு. பட் 1400 இவரோட டெத் ஆகிட்டதுனால அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இட் இஸ் அன்ஃபினிஷ்டு ஒர்க். ஐ டோல்ட் யூ பிஃபோர், இட் இஸ் அன்ஃபினிஷ்டு ஒர்க் டியூ டு த டெத் ஆஃப் சாசர். அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இவர் பிளான் பண்ணி வச்சுருந்தது, போகும்போது 2 ஸ்டோரிஸ், வரும்போது 2 ஸ்டோரிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி பார்த்தீங்கன்னா அது டோட்டலி 120 ஸ்டோரிஸ் வந்திருக்கணும். பிகாஸ் 29 பில்கிரிம்ஸ் ப்ளஸ் 1 நம்ம சாசர் போயிட். ஸோ டோட்டலி 30 வரும்பொழுது அந்த 30 பீப்புளும் நீங்கள் 4 ஸ்டோரி சொல்லியிருந்தா அது 120 ஸ்டோரிஸ் ஆகிருக்கும். ஆனால் ஆஸ் ஐ செட், அவரோட டெத் ஆகிட்டதுனால 24 ஸ்டோரிஸ் மட்டும்தான் அவரால் எழுத முடிஞ்சிச்சு. ஓகே, அந்த 24 மட்டும்தான் நமக்கு இருக்கும். அந்த 24லேயுமே இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்ம பிஜிடிஆர்பியில் வெறும் ப்ரொலாக் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நோ நீட் ஆஃப் ரீடிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல். ஆனால் நீங்கள் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்டோரிஸையும் படிக்கலாம். ஒன் பை ஒன் நம்ம அந்த ஸ்டோரிஸையும் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் நல்லா பேசுகிறோம். இப்போ நமக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், அப்புறம்
சமஸ்கிருதம், அப்புறம் ரொம்ப தூய்மையான தமிழ் வந்து நமக்கு அவ்வளவா புரியாது. சரியா? அத வந்து எப்பவுமே ஒரு லக்ஸூரி, ரொம்ப ஹை ரிச் பீப்பிளுக்கு தான் தெரியும். இந்த கோவில்ல இருக்க இவங்களுக்கு தான் தெரியும், பூசாரிகளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாரி நம்ம ரிலேட் பண்ணிப்போம் இல்லையா? நல்ல நல்லா எப்படி சொல்றது? அந்த நாலேட்ஜ் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாரிலாம் வில் யூஸ் டு கம்பேர். ஸோ சேம் திங் ஹேப்பன் இன் வென் சாசர் வாஸ் தேர் இன் ஹிஸ் லைஃப் டைம். ஓகே. ஸோ அவரோட லைஃப் டைம்ல எந்த லாங்குவேஜ் ரொம்ப டிமாண்டா, ரொம்ப என்ன சொல்றது? ம் அதுதான் ரொம்ப ஹைஃபை லாங்குவேஜ். அது தெரிஞ்சா நீங்க எல்லாமே தெரிஞ்ச ஆளுன்ற மாரி இருந்துச்சு. எந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்ச். இந்த 2 லாங்குவேஜ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருந்தாங்க. லாட்டின்லயும், ஃப்ரெஞ்ச்லயும் தான் எல்லா ஸ்கிரிப்சர்ஸு, பைபிள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருந்துச்சு. ஸோ சாசர் இஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன் ஹூ ஸ்டார்ட்டட் டு ரைட் இன் அ காமன் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது இப்போ எப்படி ஒரு ரிச்சான லாங்குவேஜா இருக்கு. இஃப் யூ ஆர் வெரி ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ்னா, யூ வில் பி அ அ கிவன் அ டேக் ஆர் கிவன் அஸ் அ டைட்டில், யூ நோ எவ்ரிதிங், யூ ஆர் அ லேர்ன்டு பர்சன், அந்த மாதிரி ஒரு டேக் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி லாட்டின் ஃப்ரெஞ்ச் அப்போ இருந்துச்சு. இங்கிலீஷ் எந்த நிலைமையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புள் பேசுவாங்க இல்லையா? ரொம்ப காமனாக ஃபார்மர் சரி, பெசன்ட் சரி, ரொம்ப காமன் லைஃப் லீட் பண்ணுறவங்களோட லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஸோ அந்த இங்கிலீஷில் தான் நம்ம சாசர் எழுத ஆரம்பித்தார். ரொம்ப காமன் பீப்புள் எழுதுகிற பேசுகிற அவங்க இருக்கிற அந்த லாங்குவேஜில் பேச ஆரம்பித்ததுனால, அவர் அதே லாங்குவேஜில் எழுத ஆரம்பித்ததுனால, அந்த இங்கிலீஷோட வேல்யூ வந்து அப்போ தான் ஹையர் அண்ட் ஹையராக போக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற பேரும் வந்துச்சு. ஸோ காமனர்ஸ் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை அவர் பிக் பண்ணி அவரோட ரைட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணார். இதை ஃபாலோ பண்ணி தான் ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர் எல்லாருமே அந்த இங்கிலீஷை ஃபாலோ பண்ணார். எஸ், அவர் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெஞ்சில், லாட்டின்ல இருந்து அந்த டைலெக்டையும் சரி, வேர்ட்ஸையும் எடுத்து எழுதியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் அந்த யூசேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இவரை தான் அந்த ப்ராப்பராக அந்த காமன் மேன் பேசுகிற இங்கிலீஷ் எடுத்தார். அதுலேருந்து அந்த ரீச் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப சுத்த தமிழில், தூய தமிழில் நிறைய மூவிஸ் வந்திருக்கு. அந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லாம் நடித்த மூவிஸ். அதை இப்போ நம்ம பார்த்தோன்னா வி ஃபீல் லைக் இந்த வேர்டுக்கு என்ன ஆக்சுவலாக அர்த்தம் நமக்கு புரியாது. அதுவே இப்போ நார்மல் தமிழில் பேசி, இப்போ மெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்ராஸ் லாங்குவேஜில் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களும் பேசுவாங்க. ஸோ மற்றவங்களுக்கு புரியலன்னு நம்மளுக்கு நல்லா புரியும், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வார்த்தைக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேசுகிற லாங்குவேஜை உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி, ஐ மீன் மூவியாக காட்டும்போது, புக்கில் எழுதி வரும்போது, இட் வில் பி வெரி என்ன சொல்கிறது, சீக்கிரமாக ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். அதை தான் இவர் ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக ரீச் ஆனார். ஸோ அஸ் அ வெல் நோன் பர்சனாக மாறினார். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதான் சொல்லணும்னு இருந்தேன். ஓகே, now we are coming to Friar. Friar is also a person who should relate to the church. அவரோட பேர் வந்து ஹியூபர்ட். இவரோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே பிரைப்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பிரைப்ஸ் இஸ் நத்திங் பட், இங்கே எழுதியிருக்கேன், ஃபாண்ட் ஆஃப் பிரைப்ஸ். பிரைப்ஸ் அப்படின்னா அந்த லஞ்சம் வாங்குவாங்க இல்லையா, அதில் தான் இவர் ரொம்ப அடிக்டிவாக இருந்தார். தோஸ் ஹூ ஆர் கிவன் திஸ் பிரைப், அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுடுறது, இல்லைனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாம் கம்மியாக்கிடுறது, அந்த மாதிரி ஒரு பர்சன் இவர். அப்புறம் வந்து விமனைசராக இருந்தார். நிறைய விமன்ஸை செடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேறு இடத்துல மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ரொம்பவே மோசமான கேரக்டர் லிஸ்ட்டில் தான் இந்த ஃப்ரையர் வருவார். ஸோ திட் இஸ் வாட் ஆல் அபவுட் திஸ் ஃப்ரையர். அண்ட் ஃப்ரையர் வந்து எப்போவுமே யார் அவாய்ட் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புவராக இருக்கீங்களா, ரொம்ப சிக்காக இருக்காங்களா, அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவார். யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா, யார்கிட்ட நல்ல மணி இருக்கோ, யார்கிட்ட நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கோ, நல்ல பணம் கிடைக்குமோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. காட் ஸோ மச் ஆஃப் பிரைப்ஸ் அண்ட் ரெடியூஸ் தேர் பெனால்ட்டி. பெனால்ட்டி மீன்ஸ் அந்த தண்டனை, இந்த தண்டனை உனக்கு இது நீ பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் குறைச்சிருவார். யார் பணம் நிறைய கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு, யார் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, புவராக சிக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக பே பண்ணுற மாதிரி பண்ணுவார். ஸோ சச் அ வெரி பேட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் ஃப்ரையர். அவரை தான் நம்ம சாசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காருங்க. அண்ட் தென் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் மர்ச்சன்ட். மர்ச்சன்ட் பற்றி சொல்லணும்னா, இவரை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி தெரியும். இவர் ஒரு வீவர் ஹேட் மாதிரி போட்டிருப்பாரு. இன்னொரு விஷயம், இவர்கிட்ட வந்து அவரோட பியர்ட் வந்து ஃபோர்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபோர்க் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபோர்க் பியர்டு இருக்கும். இதெல்லாமே அந்த ஐடென்டிக்கல் திங்ஸ் எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு கொஷினாக கூட கேட்பாங்க, பீவர் ஹேட்டு ஃபோக் பியர் யாருக்கு இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன்.
இவரோட கேரக்டர் சொல்லணும்னா இவர் வந்து ரொம்ப அரகண்ட் ஷ்ரூவர்ட் கேரக்டர். அப்புறம் இவரோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸை வந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டார். பார்த்தாலே தெரியுது ரொம்ப ரிச்சான பர்சன் மாதிரி. அவரோட கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ட்ரேட் இல்லைனா பிஸ்னஸை பற்றி தான் இருக்கும் எப்போவுமே. அண்ட் இவரோட கிளாத்திங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபரில் கிளாத் பிஸ்னஸ்லிங்களே இருந்துற மாதிரி அவரோட கிளாத் வந்து ரொம்ப ஃபர் ரொம்ப திக்கான ஒரு கோட் மாதிரி வியர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் மிடில் கிளாஸ் அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப். எப்போவுமே மிடில் கிளாஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப் தான் இருக்கும். மேரிட் லைஃப்ன்றது அன்ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நிறைய கதையெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கதையிலையுமே இவர் எந்த ஸ்டோரி சொல்வாருன்னா ஈவல் ஆஃப் மேரேஜ், தட் இஸ் ஓல்டு மேன் மேரிட் அ யங் கேர்ள், மிஸ் மேட்ச் ஆஃப் வெட்டிங்ஸ். அதாவது ரொம்ப ஓல்டாக இருக்கவன் ரொம்ப யங் கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்களோட வெட்டிங்கே ஒரு மிஸ் மேட்ச்சு. அதை ரிலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் மர்ச்சன்ட் ஹியர். தென் வி ஆர் மூவிங் டுவர்ட் கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி இவர் வந்து ஸ்டூடெண்ட்டு ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து. இவரை பார்த்து நம்ம சாசர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. ஏன்னா இவரோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே புக்ஸ்க்கு தான் இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் கொஞ்சம் ரொம்ப அந்த புவராக தெரிகிறாரு, ஏழையாக தெரிகிறாரு. அந்த ஹார்ஸுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் அவர் கையில் இந்த கையில் அந்த கையில் எல்லாமே புக்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ த ஒன்லி இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவிங் தட் இஸ் ஃபார் புக்ஸ். ஓகே, புக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப லீனாக வேற இருக்காரு. ஒழுங்காக சாப்பிட்றாரோ இல்லையான்னு கூட தெரியல. இவர் கிடைக்கிற இன்கம் எல்லாமே அந்த புக்ஸுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஸ்காலர் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் லாஜிக் ஆர் ஃபிலாசபி. கண்டிப்பாக லாஜிக் இல்லைனா ஃபிலாசபி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சாசர் இஸ் டெல்லிங். நிறைய பேச மாட்டார். சொல்லுவாங்களா, அறிவாளிங்களாம் நிறைய பேச மாட்டாங்க. ஸோ that suits for this person. Never talks much, simple, poor in attire, had only books, always happy to teach others. அவருக்கு என்ன பிடிக்கும், ஒரே பிடிச்ச விஷயம் டீச் பண்ணுறது தான். ப்ரே ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட ப்ரே பண்ணுறாரு. இம்பார்ட்டண்ட்டாக இவர்கிட்ட நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா 20 அரிஸ்டாட்டில் புக்ஸ் ஹீ இஸ் ஹேவிங். ஓகேவா, த நம்பர் இஸ் கிவன் ஹியர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 20 அரிஸ்டாட்டில் புக்ஸ். அப்புறம் அவரோட க்ளாத்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரெட் சிம்பிள் க்ளோத்ஸ், ரொம்ப லக்ஸூரியாக இந்த டாலரோ செயினோ ரோசரியோ இல்லை எந்த வித ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கார். வேர்ட்ஸ் ஃபுல் ஆஃப் மீனிங் அண்ட் ஃபில்டு வித் விஸ்டம். கம்பேரிசன் வித் பார்சன், டூ குட் லைக் பார்சன், ஐடியல் இன் நேச்சர். ஸோ கொஞ்சம் ஓகே நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட்டை தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருப்பார் சாசர். செகண்டாக வர்றது இந்த கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். தேர்ட் வந்து பார்சன்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்களையும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசியிருப்பாங்க. ஸோ மற்றவங்க எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பேசியிருப்பாரு நம்ம சாசர். ஓகே, I hope this is clear for you. Next we are moving towards sergeant of law. இவங்கள மேன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் see him, the picture of this person. He's holding something which is related to law and all. Okay, high rank of attaining works with the under the king. ஸோ கிங் கீழே ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி இருப்பாங்க, அதுலேயே ஹை போஸ்டிங் கொடுத்துருக்க மாதிரி இவரோட போஸ்டிங் இருந்துச்சு. இவரோட கோட் வந்து மல்டி கலர்ட் கோட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் சி இந்த க்ரீன் ப்ளூ பிளாக் ஷேட்லாம் இருக்குது, இதில் ரெட்டு கூட இருக்குது. ஸோ மல்டி கலர் கோட் யார் வியர் பண்ணியிருந்தாங்கன்ற கொஷினும் வரும். ஸோ இவர் எப்போவுமே கான்ஷியஸ் அண்ட் வைஸ், ஆல்வேஸ் அப்போல்ஸ் த ஜஸ்டிஸ் இன் எவ்ரி கேசஸ். ஜஸ்டிஸ் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாலுமே இஸ் வெரி கான்ஷியஸ் ஆஃப் கெட்டிங் த ஜஸ்டிஸ். He knows all the status of England laws by heartedly. இங்கிலாண்டில் இருக்க எல்லா லா வரும் இல்லையா, இந்த லா இந்த நம்பர் அது எல்லாமே இவருக்கு பை ஹார்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஆஸ் தோ வெரி பிஸி அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ப்ரொஜெக்ட்ஸ் இவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக இருக்க மாதிரியும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பார். ஸோ யூஸ்வலி கெட்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட்ஸ். ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, எப்போவுமே இவங்களை ரொம்ப பிஸியாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாமே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி. ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் உண்மைக்கு அப்படி கிடையாது, பட் இஸ் ஜஸ்ட் ஷோ ஆஃப். வியர்ட் மல்டி கலர்ட் கோட் வித் நம்பர் ஆஃப் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் த கிளைண்ட்ஸ். இவ்வளோ தான் இவர்கிட்ட, நிறைய நம்பர்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் தான் இவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ இது ஒரு குவாலிட்டியாக இவர்கிட்ட இருந்துச்சு. ஓகே, சர்ஜென்ட் ஆஃப் லா. நெக்ஸ்ட் we are moving towards Franklin. Franklin is the man who is an old man with a white silk bag. So you can see the bag here, it's made up of silk. Okay, and the white silk bag இவர்கிட்ட இருந்துச்சு.
இஸ் ஃப்ராங்க்லின். இதுவுமே கேட்பாங்க. ஒரு 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 அட்டையர் இல்லைன்னா ஒரு ஒரு திங்ஸ், இந்த திங் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஷனும் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ எம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் தோஸ் திங்ஸ். இஸ் அ லேண்ட் ஓனர், ரிச் மேன், ஒர்க்ட் இன் பார்லிமெண்ட். ஓகே, இவரோட நேச்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவியல், ஹாஸ்பிட்டபிள் அண்ட் ஹம்பிள் இன் நேச்சர், ஜீனியஸ் இன் டேஸ்டிங் ஃபுட் அண்ட் வைன். ஸோ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுலையும் வைனை டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஜீனியஸாக இருந்திருக்காரு. இவரோட காம்ப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ஃபேஸாக இருக்கும் இவரோடது. ஓகே, அப்புறம் ஒயிட் பியர்ட், இதுவுமே ஒரு கம்பேரிசன். ஒயிட் பியர்ட் இருக்கும், அதே சமயத்தில் ஒயிட் சில்கி பேக் இருக்கும் இவர்கிட்ட, சில்க் பேக். ஓகே, டேகர் அண்ட் பேக் எப்போவுமே கேரி பண்ணிகிட்டே இருப்பார். ஒன்லி திங்ஸ் அபவுட் ஹிஸ் சென்சுவல் ப்ளஷர். ஸோ செல்ஃபிஷ், அவரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறது, மற்றவங்களாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீ இஸ் ஹேவிங் அ கைண்ட் ஆஃப் தாட். ஸோ சாசர் இவரை யார் கூட கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் எபிக்யூர் அண்ட் செயின்ட் ஜூலியன், இந்த 2 பேரை கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் எபிக்யூர் எதுக்கு கம்பேர் பண்ணார் அப்படின்னா அவரோட ஸ்டைல் ஃபில்டு வித் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவர் இருக்கார் இல்லையா, அந்த குவாலிட்டியில் செயின்ட் எபிக்யூர் வருவாங்க. EPICURE, செயின்ட் எபிக்யூர். செயின்ட் ஜூலியன் எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா அவரோட ஹாஸ்பிட்டபிலிட்டி நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டிக்காக கம்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு செயின்ட் பேர் வரும், இந்த 2 செயின்ட் பேர் எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா தட்ஸ் வாட் த ரீசன். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கில்ஸ்மென் சொல்லுவாங்க இவங்கள 5 பேர். கில்ஸ்மெனில் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேபர்டேஷர், கார்பெண்டர், வீவர், டயர், டேபிஸ்ட்ரி மேக்கர். ஸோ இவங்கள வந்து ஒரு குரூப்பாக போட்டிருப்பாரு சாசர். எதுக்குன்னா இந்த 5 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எதுவும் பெருசாக ஸ்டோரிலாம் எதுவும் சொல்லலை, பட் அஸ் அக்கம்பெனி கூட வரவங்களாம் இவங்களாம் வந்திருப்பாங்க. Though they belong to different kinds of trades, they appear as a unit or like a group. As I told you, அவங்களோட ப்ரொஃபஷன் வேறையாக இருந்தாலும் ஒரு குரூப்பாக இங்கே ஷோகேஸ் பண்ணியிருப்பாரு. They represents the rising new middle classes who had newly earned money and desire to flaunt it. ஸோ எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ தான் அவங்க அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே நியூவாக வந்திருக்காங்க. இப்போது மிடில் கிளாஸில் இருந்துட்டு ரைசிங் ஆகிறவங்க எப்படிலாம் அவங்க மணி அப்புறம் டிசையர் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஷோகேஸ் பண்ணுறதுக்கு. தே ஹாவ் யூனிஃபார்ம்லி சில்வர் நைஃப் வித் தெம். ஸோ எல்லார்கிட்டையும் சில்வர் நைஃப் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தேர் ட்ரெஸ்ஸஸ் வேர் சிமிலர் டு ஈச் ஆஃப் தெம். ஸோ நீங்கள் இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும், எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே ஒரே மாதிரியாக இருக்குது, லைக் யூனிஃபார்ம் மாதிரி எல்லாருமே ஒன்றா வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த கில்ஸ்மென். ஓகே, கில்ஸ்மென், GUILDSMEN, கில்ஸ்மென். ஸோ கில்ஸ்மெனில் எத்தனை பேர் வருவாங்க, யார் யார் வருவாங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த குக், த பர்சன். ஸோ நல்லா பாருங்கள், இந்த குக் எப்படி இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அந்த காலில் அடிபட்டிருக்கிறது, இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது இதில் வரும். ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குக் நேம் ராஜர், இவரோட பேர் வந்து ராஜர். ஓகேவா, நம்ம ஹியூபர்ட் ஃப்ரையரோட நேம் பார்த்தோம், அதே மாதிரி இவரோட பேர் ராஜர். இங்கே யார் கீழே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் ஃபார் த கில்ஸ்மென், அவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறதுல இன்சார்ஜில் அவர் இருக்கார். He was so pleased with the stories of Miller and Reeve. இதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இவங்களுக்கு யாரோட ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் அண்ட் ரீவோட ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்றது அப்புறமா சொல்லுவாங்க. ரொம்ப நேஸ்டி ஃபெல்லோ, அந்த தாட்ஸே சரி கிடையாது இவரோடது. சரியா, பாவ்டி டேல் பட் குக் ஸ்டோரி ஆர் டேல் வாஸ் அன்ஃபினிஷ்டு டேல். ஸோ இவரோட ஸ்டோரி வரும்போது அது அன்ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு கிளியர் கட் ஃபினிஷிங்கோட இருக்காது. Once scolded by the host for selling contaminated food. ஸோ இந்த இதுவெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை குக்கு ஹோஸ்ட்டுக்கிட்ட இருந்து திட்டு வாங்கியிருப்பாங்க, பிகாஸ் கண்டாமினேட்டட் ஃபுட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஹீ காட் ஸ்கோல்டிங் ஆல்சோ. ஹி வாஸ் ஸோ குட் இன் குக்கிங் சிக்கன். ஸோ எதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நல்லா குக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சிக்கன் சமைக்கிறதுல ரொம்ப நல்ல ஜீனியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு குக்கோட மெயின் பார்ட் வந்து அந்த பிக் சோர் இன் ஹிஸ் லோவர் லெக், அவருக்கு அந்த அடிபட்டிருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்கும், அது வந்து இன்னும் ஆறாமல் அப்படியே இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒன்று. அப்புறம் அந்த குவாலிட்டி வைஸ் இவருமே சரி கிடையாது, ஹி இஸ் நாட் தட் மச் குட் மேனர்ஸ். அப்புறம் அந்த
தாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியில்லை இவரோடதும். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டர், ஷிப்மேன். ஷிப்மேன் நோஸ் மோர் ஆஃப் சி. அப்சல்யூட்லி ஒரு ஷிப்பு கூட ரிலேட்டடாக இருக்குன்னா சி பற்றின நிறைய விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு யோமன். யோமன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இவருமே யோமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. கேம் ஃப்ரம் வெஸ்ட் கண்ட்ரி, டார்ட் மவுத். ஸோ எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பற்றி பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டார்ட் மவுத். ஓகே, பிக் அண்ட் பவர்ஃபுல் ஹார்ஸ். இவரோட ஹார்ஸ் தான் ரொம்ப பெருசாகவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். கெஸ் த டைடு லெவல் அண்ட் த நேச்சுரல் டிசாஸ்டர். அந்த கடல் பற்றின நல்ல அறிவும் இவருக்கு இருந்துச்சு. நோஸ் மோர் அபவுட் த சி அண்ட் ஹார்பர்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹி வாஸ் த மாஸ்டர் ஆஃப் ட்ரேடிங். ஸ்கின் டேர்ன்ட் இன்டு ப்ரௌன் ஃபார் ஸோ மச் ஆஃப் சேலிங். ஸோ படிக்கும் போதே தெரியுது, ரொம்ப சேல் பண்ணும்போது அவரோட ஸ்கின் வந்து டேன் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் யூஸ் டு ஸ்டீல் த வைன் வென் த கேப்டன் ஸ்லீப். ஸோ இதுவுமே ஒரு பேட் குவாலிட்டி. ஷிப்லலாம் இருக்கும்போது கேப்டன் எப்போ அவைலபிளாக இல்லையோ இல்லை அவர் தூங்குறாரு அப்படின்னா யூஸ் டு ஸ்டீல் த வைன் ஃப்ரம் த ஷிப். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் ஃபெல்லோ ஷிப்மேன். ஓகே, we'll move on to the next character called Doctor of Physics. Doctor of Physics is the person who is a physician, doctor actually. Okay, good about the medicinal terms and techniques. Um, based on the humors in humors. ஹியூமன் கிட்ட ஒரு 4 ஹியூமர்ஸ் இருக்கும்னு சொல்லி இன்னொரு ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். ஐ டென்ட் கெட் ஹிஸ் நேம் நவ். ஓகே, ஸோ அந்த பிளாக் பெயில், ப்ளூ பைல், அப்புறம் பிளட்டு, அந்த மாதிரி 4 டைப்ஸ் வரும் இல்லையா. ஐ நோ யூ கைஸ் நோ தட். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தார் இந்த டாக்டர். அண்ட் மோர் குட் அட் அஸ்ட்ராலஜி த்ரூ ஹீ யூஸ் டு கிவ் மெடிசன்ஸ். மெடிசனை வந்து மெடிக்கல் ரீதியாக இல்லாமல் அஸ்ட்ராலஜி மூலியமாக திங்க் பண்ணி அதை வழியாக அவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. earned and given more treatments in the time of plague. ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணாரு. எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேக் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்லன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்டும் அப்போ தான் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, லவர் ஆஃப் கோல்டு. அகெயின் எல்லாருமே ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்காங்க. கோல்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்லி ப்ளஷருக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வியர்ஸ் த ட்ரெஸ் விச் இஸ் இன் அ பிளட் ரெட் கலர். ஸோ இவரோட கலர் ரெட் ட்ரெஸ் வந்து ரொம்ப பிளட் ரெட் கலரில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ இஸ் ஹேவிங் த குவாலிட்டி வேர் ஹீ ரீட்ஸ் த பைபிள் வெரி ரேர்லி. ஓகே, நாட் லைக் ஸோ மச் ரிலீஜியஸ் ஆர் concentrated more on Bible and all, very less. Okay, that's all about Dr. Physic. Now we are moving to the important character called wife of Bath. வைஃப் ஆஃப் பாத்தோட கேரக்டரை டீட்டெயிலாக கண்டிப்பாக நம்ம யூஜியில் இல்லைனா பிஜியில் படிச்சே இருப்போம். பாத் இஸ் த பிளேஸ் வேர் ஷீ இஸ் ஆக்சுவலி கம்மிங். ஓகேவா, பாத் அப்படின்றது ஒரு இடத்தோட பேர். அவருங்க எந்த இடத்த பிலாங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த நேம் மென்ஷன் ஹியர் ஆலிசன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது அவரோட பேர். அந்த லேடியோட பேர் வந்து ஆலிசன். அண்ட் ஒன் மோர் திங், ஷீ மேரிட் 5 times. 5 times அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு. அண்ட் காட் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பில்கிரிமேஜ், வென்ட் டு ஜெருசலேம், ரோம் அண்ட் மெனி மோர் பிளேசஸ். ஸோ அவங்க நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஜெருசலேம், ரோம் எல்லாமே பில்கிரிமேஜ் மாதிரி நிறைய தடவை போயிட்டு வந்ததுனால ஷீ கெயின் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். ஓகே, ஸோ ஜெருசலேமுக்கு மட்டும் 3 times போயிட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நோட்டட் திஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் இவங்கள வந்து டெஃப்னு சொல்லியிருக்காங்க. ஒன் சைடு காது மட்டும் இவங்களுக்கு கேட்காது அப்படி சொல்லிட்டு. வை பிகாஸ் அந்த 5th ஹஸ்பண்ட் இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு புக்கால், ஒரு நல்ல பல்க் புக்கால் அவர் அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதனால அவங்க டெஃப் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒன் மோர் திங், இவங்களுக்கு வந்து கேப் டூத்தாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. கேப் டூத் லேடி, தட் இஸ் 2 டூத்துக்கு நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, டீத். ஓகே, 2 டீத்துக்கு நடுவில் கேப் இருக்கும். ஸோ கேப் டூத் லேடி. ரொம்ப பிக் ஹேட் வந்து ரொம்ப பிக்காக வியர் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்டிவ் ஸ்கர்ட், ரொம்ப அழகான ஒரு ஸ்கர்ட்டு. அண்ட் எக்ஸ்பென்சிவ் லெதர் ஷூஸ். உங்களை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரிச்சாக, ரொம்ப எலகெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்காங்க. போல்ட், ஃப்ராங்க் அண்ட் வைட்டல் இன் ஹர் கேரக்டர். லக்ஸூரியஸ் ட்ரெஸ் கோட் அண்ட் லக்ஸூரியஸ் ஹார்ஸ் ஆல்சோ. அந்த ஹார்ஸுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப பியூட்டி குயினாக இருக்காங்க அவங்க. கோயிங் டு ஃபைண்ட் ஹர் 6th ஹஸ்பண்ட் இன் கேன்டபரி. ஸோ பிளான் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க 6th ஹஸ்பண்ட் அவங்க ஃபைண்ட் பண்ண போகிறாங்க.
ஸோ அவங்களோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லோத்சம் லேடி ஹூ வாஸ் ஸோ அக்லி அண்ட் வியர்ட் ஃபார் அ ஃபேர் அண்ட் ஒபீடியன்ட் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி தான் அவங்க ஸ்டோரிஸும் இருந்துச்சு. ரொம்ப அக்லியான ஒரு கேர்ளுக்கு ஒரு ஃபேரான ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் கிடச்சிது. அந்த ரிலேட் பண்ணி அவங்க ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. காட் அ விம்பிள் கர்ச்சிஃப் எக்ஸ்பென்சிவ். ஸோ அவங்க வச்சிருக்க கர்ச்சிஃபும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. த நேம் அந்த கர்ச்சிஃப் கொடுத்துருக்கிறது விம்பிள். ஓகே. விம்பிள் ஸ்கில்டு பர்சன் இன் வீவிங் அண்ட் கிளாத் மேக்கர். அப்போ இருந்த லேடிஸ்லாம் இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. வீவிங்னா வீவிங் வீவிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டி இருந்துச்சு, வீவர் மாதிரி. அப்புறம் கிளாத் மேக்கர். ஸோ அதனால தான் அழகாக ட்ரெஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஒய்ஃப் ஆஃப் பாத். நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பார்சன். I told you Parson is a kind of good character. ஓகே. பாசிட்டிவ் சோல். அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹோலியாக இருந்துச்சு. டிவோட்டி, காடோட டிவோட்டியாக இருந்தார். கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சிம்பிளாக இருக்கார். எப்படி ஒரு ரிலீஜியஸ் பர்சன் இருக்கணுமோ அதே மாதிரி. குட் பேரிஷ் ப்ரீஸ்ட். கமிட்டட் டு காட் ஒன்லி. காட்க்கு மட்டும் கமிட் ஆகி அவங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்லி வெல்த் இஸ் ஹி ஹேஸ் இஸ் ஸ்பிரிச்சுவலாக தான் இருந்தார். மற்றபடி வேறு எதை பற்றியும் யோசிக்கல. நெவர் கண்டெம் டு புவர் ஹூ கான்ட் பே த டேக்ஸ். இப்போ புவருக்கு எதுவும் கொடுக்க முடியலனாலும் அவங்களுக்கான சேவையை அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார். டேக்ஸ்லாம் பே பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ்லாம் பண்ணலை. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச். வாக்ஸ் நோ ஹார்ஸ். ஹார்ஸே இல்லாமல் ஒரு கேரக்டர் இந்த கதையில் இருக்காங்க அப்படின்னா அது பார்சன் தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவர் வாக் பண்ணி தான் வந்தார். நோ ஹார்ஸ். அவரோட ஒன்லி தாட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச். ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் அவர் பண்ணுறாரோ அதை தான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச். ஓகே. ஸோ ஃபேவரட் வேர்ஸ் அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இஃப் கோல்ட் ரஸ்ட்ஸ் வாட் அயன் டூ. கோல்டே வந்து அரைச்சி போயிடுச்சுன்னா அயனுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம என்ன வேலையோ நம்மளோட பியோர் ஹார்ட்டடாக கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஹீ இஸ் அ ஷெப்பர்ட் மர்சிஃபுல் டு சின்னர்ஸ் ஹூ ஆர் ரிப்பெண்டட். அந்த ஜீசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் மேய்ப்பன், ஷெப்பர்ட். ஓகே. த பர்சன் ஹூ டேக் கேர் ஆஃப் வாட்ஸ் தட், கோட்ஸா, ஷீப். ஷீப் பார்த்துக்கிறவங்கள ஷெப்பர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஜீசஸ் கம்பேர் பண்ணுவாங்கல்ல, கடவுள் தான் ஆயன், மெய்ப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தான் சொல்லியிருக்காங்க. மர்சிஃபுல் டு சின்னர்ஸ் ஹூ ஆர் ரிப்பெண்டட். நீங்கள் இப்போ சாரி கேட்டுட்டீங்க, நீங்கள் ரொம்ப பாவம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்காக ரொம்ப இரக்கமாக இருப்பார் கடவுள் அப்படின்ற மாதிரி he has mentioned here. Chaucer was fully admired by his character, loved to go throughout the journey with him. He told a story in which he given a merry tale and described about the 7 deadly sins. ஸோ பார்சன் சொன்ன ஸ்டோரியில் தான் 7 deadly sins-ஐ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவர் சொன்ன ஸ்டோரி வந்து மெரி டேலாக இருக்கும் அப்படின்றாங்க. மெரி, MERRY. மெரி டேல்னால் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜாலி மூட் டைப் ஸ்டோரி. அதில் அந்த 7 டெட்லி சின்ஸை சொல்லியிருப்பாங்கன்றாங்க. டெட்லி சின்ஸ் அப்படின்றது பாவச் செயல், ரொம்ப பாவமான செயல், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த 7 டெட்லி சின்ஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாரு கிறிஸ்டோஃபர் மார்லோ. நம்ம அதையும் டீட்டெயிலாக படிக்கலாம் நெக்ஸ்ட். ஓகே. நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட் ப்ளோமேன். ப்ளோமேன் வந்து பிரதர் ஆஃப் பார்சன். பார்சன் மாதிரி கொஞ்சம் சிமிலர் குவாலிட்டிஸ் இவர்கிட்டயுமே இருக்கும். மோஸ்ட் ஹம்பிள் ஆஃப் ஆல் மேன், ரைடிங் த மேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேர் இஸ் நத்திங் பட் ஃபீமேல் ஹார்ஸை தான் மேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து மேரில் தான் ரைட் பண்ணார். லவ் த நேபர் ஆஸ் யூ வாண்ட் டு லவ். எல்லாமே இது கிறிஸ்டியானிட்டி தான். எப்படி நீங்கள் எப்படி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை லவ் பண்ணுற மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களே லவ், அதாவது நேசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பைபிளோட வேர்ஸ் தான் இது. பிலாங் டு த பெசன்ட் கிளாஸ். பெசன்ட் மீன்ஸ் ஃபார்மர் குரூப்லாம் இருக்கும் இல்லையா, அதை சேர்ந்தவங்க இவங்க. லீட்ஸ் அ குட் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு ஆக்சுவல் கிறிஸ்டியன் எப்படி இருக்கணுமோ அந்த லைஃபை அழகாக லீட் பண்ணிகிட்ருக்காரு. ட்ரெஸ் டபேட் ஸ்மாக் ஸ்லீவ்லெஸ் கோட். ஸோ ரொம்ப ஸ்லீவ்லாம் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ் கோட்டாக தான் வேர் பண்ணியிருந்தார். ஹீ டெல்ஸ் நோ டேல். டேல் யார் சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ப்ளோமேனும் வருவார். ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் ஹிஸ் கேரக்டர். நவ் வி ஆர் மூவிங் டு த மில்லர். மில்லர் இஸ் ஆல்சோ அ மெயின் கேரக்டர் லைக் வைஃப் ஆஃப் பாத்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு, ஸ்கொயரு, வைஃப் ஆஃப் பாத், மில்லர் இவங்கலாம் தான் வருவாங்க. குக்கு கூட அந்த டிஸ்கஸ்டிங் லுக்குக்காக அவங்ககிட்டயும் கொஷின்ஸ் நெறைய வரும். ஸோ இவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஸ்டவுட் அதான் குட்டையா, கட்டையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பிக் ஸ்டவுட், ப்ரௌனி பியர்ட் அண்ட் ஸ்ட்ராங். அவரோட பியர்ட் வந்து ப்ரௌனி கலர் ப்ரௌனிஷ்ல இருந்துச்சு. லைக் ரெட் பியர்ட் ஆக்சுவலா அது ரெட் பியர்டு. ப்ராட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ரெட் பியர்ட், ஹேரி இவரோட நோஸ்ல வந்து ஒரு மோல் இருந்துச்சு. அதுல நெறைய ஹேர் தான் இருந்துச்சுன்ற மாரி டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு சாசர். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். அவரோட நோஸ்ல ஒரு மோல் இருக்கும். தட் இஸ் ஹேரி மோலா இருக்கும். நெறைய முடி தான் இருந்துச்சு அதுல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நோஸ்ல. குட் அண்ட் ஸ்ட்ராங் அட் ரெஸ்லிங். வல்கரா இருப்பாரு. ட்ரங்கர்ட் நெறைய குடிச்சிட்டே இருப்பாரு. அதுவும் நல்லா தெரியுது இங்க பார்த்தா. வியர்ஸ் அ ஒயிட் கோட், ஃபாண்ட் ஆஃப் டெல்லிங் டேல்ஸ், டிஸ்டர்ப் த ஹோஸ்ட் டு டெல் த டேல் அட் ஃபர்ஸ்ட். யாரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாரு, ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா, ஹோஸ்ட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி இஸ் ஜஸ்ட் டிஸ்டர்பிங் த அதர் கைஸ். ஓகே. பிளேஸ் த பேக் பைப் யூஸ் பண்ணி வியர் பண்ணியிருக்காரு பாருங்க, பின்னாடி இருக்கிறத மாட்டிட்டு இருக்காரு. ஸோ பேக் பைப் யார் வச்சுருந்தாங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் மில்லர். வெரி குட் அட் ஸ்டீலிங் கார்ன். எக்ஸலண்ட் தீஃப். ரொம்ப நல்லா திருடுவார் அப்படின்றாங்க. வெரி அக்லி ஆஸ் தோ ஹிஸ் ட்ரெஸ் ஆஸ் வெல் அஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ். ஓகே. ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. எப்படி அவர் பார்க்குறதுக்கு அக்லியாக இருக்காரோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரிஸும் ரொம்ப அக்லியாக தான் இருந்துச்சு. நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹஸ் மென்ஷன்ட் அபவுட் மில்லர். ஓகே. ஓகே, வில் கம்ப்ளீட் திஸ் அண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் மான்சிப்பிள். ஒன் மோர் பர்சன். மான்சிப்பிள் ஒர்க்ஸ் இன் த இன்ஸ் ஆஃப் த கோர்ட்க்கு உள்ள இருக்கும் இல்லையா இன், சொன்ன மாதிரி லக்ஸூரியஸ் ஹோட்டல், அதில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். இன்சார்ஜ் ஆஃப் கெட்டிங் ப்ராவின்சஸ். இல்லிட்ரேட், ஸ்மார்ட் அண்ட் ஃப்ரஜில், ஒர்க்டு ஃபார் ஸோ மெனி மாஸ்டர்ஸ். ஓகே. படிக்காதவர் தானே ஸ்மார்ட்டாக இருப்பார்ல சில பேர், லைக் நம்ம பாபநாசம் கமல் மாதிரி அந்த கேரக்டர் சொல்கிறேன். ஓகே. படிக்கவே இல்லைனா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்களா அந்த மாதிரி. ஐரானிக்கலி பிரில்லியன்ட் ஆஸ் விஸ்டம் பர்சன். ரொம்ப ரொம்ப விஸ்டம் நிறைய இருந்துச்சு அவருக்கு. ஐரானிக்கலி அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்கல்ல, வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி. அந்த மாதிரி நல்லா விஸ்டம் எதில் இருக்க வேணுமோ அதில் இல்லாமல் எதில் தேவையில்லையோ அதில் நல்லா விஸ்டமாக இருந்தார். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மான்சிப்பிள். நவ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ரீவ். ரீவுமே இம்பார்ட்டண்ட் தான். இவரோட பேர் வந்து ஆஸ்வல்ட், அந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜர்னு குக்கோட பேர் ராஜர் பார்த்தோம், ஹியூபர்ட் ஃப்ரையரோட பேர் பார்த்தோம். இப்போ இங்கே ரீவோட பேர் ஆஸ்வல்ட். ஓகே. ஆஸ்வோல்டோட கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக ஸ்லெண்டராக இருந்தார். காலரிக் பர்சன் சொன்னாங்க. இதுவுமே ஒரு குவாலிட்டி தான். அந்த 4 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா, ப்ளூ பெயில், பிளாக் பெயில், மெலான்கலிக், காலரிக், பிளட் இந்த மாதிரி வரும் அதில். ஸோ அதில் இவர் வந்து காலரிக். காலரிக் எதை மென்ஷன் பண்ணுறதுனா ரொம்ப ஆங்கர், ஸோ மச் ஆஃப் ஆங்கர். அதே மெலான்கலிக்னா ரொம்ப சேடாக இருக்கிற பர்சனை சொல்லுவாங்க. ஸோ லாங் தின் காஃப்லெஸ் லெக், அந்த லெக்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மெலீஸாக ரொம்ப நீளமான கால் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இவரோட குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் அ குட் கார்பெண்டர், காட் ஆங்க்ரி ஃப்ரம் மில்லர் ஸ்டோரி. மில்லர் நான் சொன்னேன் நல்லாவே இல்லை, அவங்களோட ஸ்டோரி ரொம்ப அக்லியாக இருந்துச்சு. அதுக்கு டக்குன்னு இவருக்கு தான் ரொம்ப அதிகமாக கோவம் வரும். த ஸ்டோரி இஸ் வெரி அக்லி, நாட் எவ்ரிபடி ரியாக்ட்ஸ் பட் ரீவ் ரியாக்ட்ஸ் தேர். இவரோட ஏஜ் வந்து 20. ஓகே. ஆனால் மாஸ்டராக இருக்காரு. ஹேர் ஸ்டைல் லைக் அ ப்ரீஸ்ட். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட் எல்லாம் வச்சுருக்க மாதிரி இருக்காங்க. ப்ளூ ஓவர் கோட். இவரோட கலர் ஆஃப் கோட் வந்து ப்ளூ. கேரிஸ் அ ரஸ்டி பிளேடு. இவர்கிட்ட இருந்தது ரஸ்டி பிளேட் மட்டும்தான். நிறைய பெரிய டேகரோ பெரிய ஸ்குவாடோ இல்லை. ப்ளூ கோட் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீ டிஸ்ட்ரஸ்ட் பீப்புள் அண்ட் கீப்ஸ் அ செக் ஆன் எவ்ரி ஒன். எப்போ அவ்வளோன்னு நம்பிக்கை இல்லாமல் எல்லாரும் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, யாராவது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அந்த ஒரு மென்டாலிட்டிலே இருந்தார். ஆஸ் ஹீ இஸ் அ ஃபியூடல் சிஸ்டம் அண்ட் தேர்ஃபோர் மேக்ஸ் ஷுர் தட் நோபடி கேன் சீட்ஸ் ஹிம். எப்போவுமே ரொம்ப உஷாராக யாரும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ரீவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நவ் வி ஆர் மூவிங் சமனர். சமனர் அகெயின் இவருமே ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி பீப்புள் இருப்பாங்களே அதில் ஒரு ஆள். பார்டனரோட கம்பேனியன் சொல்கிறாங்க. பார்ட்னர் இன்னொரு கேரக்டர் வரும், அதில் அவங்களோட கம்பேனியன். இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணிங்க. சமனர் பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவருக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப ரெட்டிஷ் ஆகிட்ருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபேஸில் மட்டும் டாட்டட் லைன்ஸ் இருக்குது டாட்ஸ் இருக்குது பாருங்கள்.
ரெட் ஃபேஸ் ஃபுல் ஆஃப் எரப்ஷன் சஃபர் ஃப்ரம் அ கைண்ட் ஆஃப் லெப்ரோசின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டிசீஸ் ஆக்சுவலி. ஐ ஹவ் மென்ஷன்ட் ஹியர். நோ LEAPROSY. ஆக்சுவலி இது ஒரு டிசீஸ் அவருக்கு, லெப்ரசி, brought on by his lechery. லெச்சரி அப்படின்றது ரொம்ப அநியாயத்துக்கு அந்த பிரைபு கலெக்ட் பண்ணுறதோ, ரொம்ப எல்லாரையும் டீஸ் பண்ணுறதோ, அவரோட கேரக்டர் வைஸ் தான் அவருக்கு அந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாசர் பேசியிருப்பாரு. ஃபேஸே அப்படியே ரெட் ஆகி ஃபுல்லாக பிம்பிளாக பெருசு பெருசாக இருக்க மாதிரி அவர் இருந்தார். லுக்ஸ் லெச்சரஸ் ஆஸ் அ ஸ்பேரோ, வல்கர் கேரக்டர். அவரோட கேரக்டர் ரொம்ப வல்கராக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. Loves garlic and onions, strong wine, drinks until he gets hazy. குடிச்சு அந்த கேர் ஆகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் குடிப்பார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு பிடிச்ச ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் ஆனியன்ஸ். இம்மாரல் அண்ட் கரப்டட் பர்சன். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் சம்மனர் ஹியர். கரப்டட்னா அவரோட கேரக்டர் சரியில்லைப்பா, எல்லாத்துலேயுமே பிரைப் கலெக்ட் பண்ணுறது, நிறைய லஞ்சம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபேவராக நடந்துக்கிறது, அப்புறம் இந்த இது ஃபார் எல்லாருமே அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. உனக்கு நிறைய விஷயம் தெரியும், நீ கொஞ்சம் ஹை சொசைட்டிலேருந்து வந்திருக்கேன்னா கீழே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி அவங்களோட இன்னோசென்ஸை, அவங்களோட இக்னரன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது. தட் இஸ் த பேட் கேரக்டர் ஆஃப் சமனர். ஹீ இஸ் அ வெரி வல்கர். ஓகே. பார்டனர் ஃப்ரம் ரோம். ஓகே, ஃப்ரம் வேர் ஹீ இஸ்னா ரோமில் வந்து வந்திருக்காரு. அரைவ்டு ஃப்ரெஷ்லி ஃப்ரம் ரோம் வித் ஹிஸ் கலெக்ஷன் ஆஃப் ரெலிக்ஸ்னு ஒரு வேர்டு இங்கே எடுத்திருக்கேன். ரெலிக்ஸ் இஸ் நத்திங் பட் பாவ மன்னிப்பு படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அதில் என்னென்னலாம் பாவம் செஞ்சீங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன். இன்னொன்று கூட பண்ணுவாங்களே, கன்ஃபெஷன் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு வலை மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த சைடு வந்து சர்ச் இன்சார்ஜ் இல்லை ஃபாதர் யாராவது இருப்பாங்க, இந்த சைடு நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதை சொல்லுவோம். ஸோ அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்து வச்சுட்டு எல்லாருக்குமே இதையும் பணத்துக்காக வித்துட்ருப்பாரு. இவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கும்போது இவருக்கு எல்லோ ஹேர், கோட்ஸ் வாய்ஸ், அதாவது ரொம்ப மீக்காக இருக்கும் இவரோட வாய்ஸ் வந்து. அப்புறம் ரொம்ப லீனாக இருப்பார். பியர்ட்லெஸ் ஃபெல்லோ. யாருக்கு வந்து பியர்டே இல்லைன்னு கேட்டால் அந்த கொஷனுக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பார்ட்னர் கேரிஸ் அ பில்லோ விச் ஹீ கிளைம்ஸ் அவர் லேடி வேல். அவர் ஒரு பில்லோவை கேரி பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து லேடி வேல் அப்படின்றாங்க. VEIL, வேல். ஓகே, எல்லார்கிட்டையுமே கம் ஹிதர் லவ் டு மீ அப்படின்னு யாரை சம்மனரை கூப்பிடுவார். கம் ஹிதர் லவ் டு மீ டுவர்ட்ஸ் சம்மனர். ஹோமோசெக்ஷுவல் கேரக்டரும் இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீட் புவர் பேரிஷ்னர்ஸ் வித் தீஸ் ரெலிக்ஸ். சீட் பண்ணுவார். ரொம்ப புவராக யார் இருக்காங்களோ சீக்கிரமாக நம்பிடுவாங்கல்ல, நீ இந்த பாவ படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தேன்னா உன்னோட எல்லா பாவமும் போயிடும்னு சொல்லி கொடுத்தோம், இவ்வளோ காசு இருக்குனோடனே தேல் டேக் திஸ். ஓகே, இப்போ கூட அப்படி தான் இருக்காங்க பர்சன்ஸ். இன்னும் இன்ஸ்டாவில் பார்த்தேன், அந்த ஃப்ரீசரில் வந்து ஒரு ஐஸ் கட்டிலேயே சரி இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இன்னுமே இக்னரண்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாட். ஓகே, ஐ ஹவ் டோல்ட் திஸ். கேரிஸ் அ கிராஸ் அண்ட் அ பிக் போன் வேர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்போவுமே கிராஸ் கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பிக் போன் அவர்கிட்டயே இருந்துச்சு, அது எதுக்குன்னு தெரியல, ஆனால் அது வேர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்ன்ஸ் லாட்ஸ் ஆஃப் மணி. பர்சன் ஏர்ன்ஸ் 2 months மணி வேர் ஹி காட் இன் 1 day. புரியுது இல்லையா? 2 மாதம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆளுங்க நடுவில் அந்த 2 மாதம் கஷ்டம் வந்து இவர் ஒரே நாளில் சம்பாதிச்சிருவார். யாருக்கு ரொம்ப அந்த இக்னரன்ஸ் இருக்குது, ரொம்ப இன்னோசென்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி he used to cheat them. ஓகே, ஸோ such a bad fellow. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த பர்சன் ஹோஸ்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோஸ்டோட பேர் தான் ஹாரி பெய்லி. ஹாரி பெய்லிக்கு தான் அந்த ஐடியா வரும், நம்ம ஸ்டோரி சொல்லலாம், நம்ம போகும்போது 2 வரும்போது 2ன்ற ஐடியா கொடுத்தது ஹாரி பெய்லி தான். ஐ மீன் இந்த ஸ்டோரியில். ஓகே, இவங்க தான் அந்த டேபர்ட் இன்னோட ஓனர். ஸோ இவங்க தான் இந்த ஐடியா ஸ்டோரி கொடுக்குற ஐடியா, ஸ்டோரி சொல்கிற ஐடியாவை சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் யாரோட ஸ்டோரி நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீ மீல் கொடுக்கலாம். ஃப்ரீ மீல் மீன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி, எல்லா பில்கிரிம்ஸும் ஷேர் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட்டில் நல்லா ஸ்டோரி சொன்னவங்களுக்கு நம்ம ஃப்ரீ மீல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஜட்ஜ் ஆஃப் த ஸ்டோரி டெல்லர் கான்டெஸ்ட்டுக்கும் இவங்க தான் ஜட்ஜ். ஸோ இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க கடைசியாக, ஹோஸ்ட் தான். அப்புறம் இவங்க எப்படி இருந்தாங்கன்னா லார்ஜ், லவுட், டேஸ்ட்ஃபுல், மெர்ரி, சென்சிபிள் அண்ட் ஜீனியல்.
வெரி ஆனஸ்ட் அண்ட் ஜோவியல். ஆனஸ்ட்டாவும் இருந்தாங்க. ஆனா அதே டைம்ல ரொம்ப ஜோவியலா நல்லா பேசிட்டும் இருந்தாங்க. ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோலாக் டு கேன்டர்பரி டேல்ஸ். சச் எ லாங் வீடியோ. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாசர் வந்து இந்த ஸ்டோரியில வந்து ப்ரோஸ் ஸ்டைலும் யூஸ் பண்ணியிருப்பாரு. பொயட்டிக் ஸ்டைலும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே. வேர்ஸ் டேல்ல மொத்தமா வேர்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொயட்டிக் ஸ்டைல்ல இருக்கிறது. அ வேர்ஸ்ல மொத்தம் எத்தனை டேல்ஸ் இருக்கும் அப்படின்னா 24 டேல்ஸ் இருக்கும். அதாவது பொயட்டிக்கா இருக்கும் இது எல்லாமே. ஆனா 2 டேல்ஸ் மட்டும் ப்ரோஸ்ல இருக்கும். ப்ரோஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ப்ரோஸ் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு 2 ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க ப்ரோஸில். அந்த ப்ரோஸ் டேல்ஸ் தான் நம்ம யாரு சாசர் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஆமாம், ப்ரோஸ் சொல்லியிருப்பாங்க. பொயட்டிக் ஸ்டைலில் பொயட்டிக் ஸ்டைலில் 24, ப்ரோஸ் ஸ்டைலில் 22, டோட்டல் 46 ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பர்சன் சொன்ன ஸ்டோரிஸும் இருக்கும். சாசரும் இதில் ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு ஸ்டோரி தான் அவரோடது மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தட்ஸ் ஆல் ஆஃப் டுடே. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அப்போ தான் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க முடியும். அண்ட் please support me by giving a lot of support by through your likes, valuable likes. Thank you.